ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப 2026 தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. கூட்டணி சார்ந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப என்டிஏக்குள்ள விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமா நடக்குது அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா அதிமுக பாஜக வட்டாரங்கள் அந்த செய்தியை தெரியப்படுத்துறாங்க. விஜய் வருவது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. சப்போஸ் விஜய் இந்த பக்கம் வர்றதை வச்சு இந்த பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள பாமகவையும் கொண்டு வரலாம், விசிகாவையும் வச்சுக்கிட்டு பாமகவையும் கொண்டு வரதுக்கான நகர்வுகளும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரெண்டு கூட்டணி கணக்குகள் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க? முதல்ல விஜய் எடுத்துக்கலாம். நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் விக்கிரவாண்டியில மாநாடு போட்ட போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 234 தொகுதிகளையும் நாங்கள் கேண்டிடேட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார்னா, நம்மளை நம்பி யாராவது வந்தா அவர்களுக்கு இடம் கொடுப்போம், அதிகாரத்திலையும் பங்களிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, நமக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுன்னா ஃபர்தரா நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் ஏற்கனவே 2, 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு ஆக்சுவலா. ஏன்னா அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துல அதிமுக ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. ரெண்டாவது அதிகமான சீட்டு கேட்கறாங்க, அதிகாரத்தில் பங்குன்றத ஒத்துக்கல. அதாவது 2011 விஜயகாந்த் எப்படி ஜெயலலிதா டீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஜயை டீல் பண்ணணும்னு அதிமுக நினைக்கிறாங்க. அதுக்கு அதிமுக என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க ஜெயலலிதா கிடையாது, நீங்க எடப்பாடி பழனிசாமி தான், நீங்க ஜெயலலிதா மாதிரி எங்ககிட்ட டீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெயலலிதாக்கு என்ன செல்வாக்கு இருந்தோ அந்த மாதிரி எங்க விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. அதனால நீங்க எடப்பாடியா இருக்கீங்க, நீங்க நீங்க ஜெயலலிதாவா இல்ல. நீங்க அந்த கணக்கெல்லாம் இங்க எடுத்துன்னு வராதீங்க. பாதிக்கு பாதி கணக்குன்னா ஓகே, பாதிக்கு பாதி கொடுக்குறீங்களா, நீங்க பாதி வருஷம் நாங்க பாதி வருஷம் ஆளலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த மோப்ப முடிச்ச பாஜக என்ன பண்ணாங்க, டக்குன்னு எடப்பாடியை வழி கொண்டாந்து கூண்டு கிளியா மாத்தி விட்டாங்க. அவரை போட்டு கூண்டுல அடைச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, விஜய் தரப்புல என்னன்னா, ஐயையோ நம்ம விட்டுட்டோமான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதே சமயம் என்ன பண்றாங்க, சரி நம்ம பாத்துக்கலாம், டிசம்பர்ல பாத்துக்கலாம்னு பேசாம இருக்காங்க. ஆனா அதே சமயம் பாஜக அதிமுக கூட்டணியில் என்ன பண்றாங்க, அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை வர வைக்கணுன்றதுக்காக விஜய் வந்துருவாரு, விஜய் வந்துருவாரு அப்படின்றாங்க. விஜய் எப்படி சார் வருவாரு? விஜய் சப்போஸ் விஜயே வராரு வச்சுக்கோங்களேன். அவர் தன்னை ஒரு முதன்மை சக்தியா நினைக்கிறாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டா நினைக்கிறார். திமுகவுக்கு தான் ஒரு போட்டியா நினைக்கிறார், தான் மட்டுமே போட்டியா நினைக்கிறார். அவர் இங்க வராரு வச்சுக்கோங்க இந்த கூட்டணியில, அவருக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீங்க நீங்க? அப்ப அதிமுகவுடைய போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கை குறையாதா? அந்த நம்பர்ஸ் குறையாதா? அந்த நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அப்புறம் அது கூட்டணி அரசு நோக்கி தானே போகும் அது. பாஜகவே அதிகமான நம்பர்ஸ் கேட்பாங்கன்னு இருக்கு. அப்புறம் நீங்க பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் வராங்கன்னு வேற ஒரு பேச்சு இருக்கு. அப்புறம் நீங்க ஏற்கனவே இப்போ ஓபிஎஸ் தினகரன்லாம் வேற இருக்காங்க. புதிய தமிழகம் ஜான் பாண்டியன்லாம் வேற இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா அதிமுகவுடைய போட்டி போடுற எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகும். கூட்டணி ஆட்சியில யார் முதல்வர், யார் துணை முதல்வர், இந்த பிரச்சனை எல்லாம் வேற அடிபடும். ரெண்டாவது பாஜகவும் உள்ள இருக்கிற ஒரு கூட்டணி அரசாங்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்கின்ற விஜய் அதுக்குள்ள வர்றது அதற்கான சாத்தியமே இல்லை. அதாவது கொள்கை வேறு, கூட்டணி வேறு அதெல்லாம் சொல்லலாம். ஆனா எடுத்த உடனே முதல் தேர்தலையே ஒரு கொள்கையை அனௌன்ஸ் பண்ணிட்டு, கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்லிட்டு அவர் கூட நீங்க போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா மக்கள் ஒரு கட்ட வரையும் தான் உங்களை நம்புவாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணா மக்கள் நம்புவாங்க அப்படின்னா, உங்க ரசிகர்களே உங்களை கை விட்டுருவாங்க. உங்களோட ஐகான் யாரு? உங்களோட ஐகான் பெரியார். பெரியாரை போட்டு நீங்க ஓட்டு கேட்பீங்க. பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா பெரியாரை போட்டு ஓட்டு கேட்பீங்களா நீங்க? பாஜக, அதிமுக கூட்டணியில இருந்தீங்கன்னா பெரியாரோட ஓட்டு பெரியார படத்தை போட்டு ஓட்டு கேட்க முடியுமா உங்களால? உங்களை உங்களுக்கு 60 இடங்களோ 50 இடங்களோ கேட்டா அவங்களால கொடுக்க முடியுமா? ரெண்டாவது சார், விஜய் தரப்புல சொல்ற ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு நாங்க ஏன் உழைக்கணும்? நாங்க எதுக்கு உழைக்கணும்? முதல்ல எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு அதிமுக தேஞ்சு போச்சுன்னா எங்களுக்கு தான் லாபம். அதிமுக தேஞ்சு போச்சு, செல்வாக்கு எழுந்ததுன்னா அதனால லாபம் அடைகிற முதல் கட்சி நாங்க தான். சீமான் கூட கிடையாது, நாங்க தான். அப்புறம் எதுக்கு சார் நாங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறதுக்காக வேலை செய்யணும் நாங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப நீங்க தனியா போட்டி போட்டா நீங்க ஒரு இடத்துல கூட வின் பண்ண மாட்டீங்களே, ஓட்டு சதவீதம் வாங்குவீங்க அப்படின்னா பரவாயில்ல சார், இருந்துட்டு போட்டோம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்.
எங்களுக்கு விஜய்க்கு நீண்ட அரசியல் பயணம் காத்திருக்கு. எடப்பாடிக்கு அப்படியா இருக்கு, அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆச்சு. அவர் இந்த எலெக்ஷன்ல தோத்தாருன்னா அவர் கட்சி விட்டு அதிமுக ஒரு புரட்சி வந்து அவர் கட்சி விட்டு தூக்கி விட்டாலும் விட்டுருவாங்க. எதுக்கு அவரை போய் சிஎம் ஆக்கி அவருக்கு மறுபடியும் வாழ்வு கொடுக்கணும்? என்ன அவசியம் இருக்கு எங்களுக்கு? அவரு பெரிய மாபெரும் மக்கள் தலைவரா? அதிமுகவுக்கே எதுக்கு செல்வாக்கு கொடுக்கணும்? அவங்க வந்து அவங்க செல்வாக்கு சரிஞ்சதுன்னா எங்க செல்வாக்கு ஏறும் சார். திமுக எதிர்ப்பு போட்டு எங்களுக்கு வரும் சார். எதுக்கு நாங்க அவருக்கு வாழ்வு கொடுக்கணும்? அப்ப அடுத்த 5 வருஷம் அவர் ஆண்டாருன்னா நாங்க அவருக்கு பின்னாடி அவருக்கு ஃபிடில் வாசிச்சுட்டு இருப்போங்க நாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதே நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு விஜய் அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றிருக்காங்கன்னா அதுல அவ்வளவு பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது திமுக அணியில. அதனால திமுக வந்து தலைமை பொறுப்புல ஏற்றுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இங்க வந்து நீங்க விஜய் அப்படி கணக்கிட முடியாது. விஜய் வந்து செல்வாக்கு மிக்க ஒரு நடிகரா இருக்கார். அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. அதனால குறைஞ்சபட்சம் 12% வாங்குறாரு வச்சுக்கோங்களேன். அப்ப வாங்கினாருன்னா இவரால வின் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க. இவரால வின் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க. இவர் வின் பண்றது வந்து குறைவா இருக்கும். அப்படி குறைவா இருக்கும்போது ஒரு கூட்டணி அரசாங்கத்துல பங்கு பெற்றாருன்னா நாங்க எதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்கிறதுக்கு உழைக்கணும். 2வது வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட நாங்க ஏன் சேரணும்? 3வது வந்து பெரியார் படத்தை வச்சு நாங்க ஓட்டு கேட்போம். அதை அவங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் கேட்கறாங்க. நாங்க தான் முதன்மை சக்தி, நாங்க தான் முதன்மை சக்தி, நாங்க தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்றாங்க. இல்ல கரெக்ட் சார். ஆனா வந்து இப்ப வந்து ஒரு யதார்த்தமான அரசியல் ஒண்ணு இருக்கு. 2வது வந்து தேர்தலில் வந்து கொள்கைங்கிறது, அதாவது தேர்தல் கூட்டணின்னு போகும்போது கொள்கையை வந்து ஓரம் வச்சுட்டு தான் வந்து இன்னைக்கு அலைன்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பாக்குறோம். அது மாதிரி தமிழக அரசியல், இந்திய அரசியல் எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. இப்ப அப்படின்ற போது இறுதி நேர வாய்ப்பா விஜய்க்கு வந்து அங்க போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி என்ன சொன்னாருன்னா திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் இருக்கும் களம்னு சொன்னாரு. ஆனா இப்படி அமையிற போட்டியில என்டிஏ, அதாவது அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ வர்சஸ் திமுக அலைன்ஸ் அமையும் போது இதுல விஜய் காணாம போயிடுவாரு. சோ வந்து தனக்கு ஒரு ரோல் வேணும், திமுக வீழ்த்துவதில் தனக்கு ஒரு ரோல் வேணும் அப்படின்போது ஒரு கூட்டணி, ஒரு கட்சியில ஒரு கூட்டணி அரசியலோட நம்ம பயணிக்கிறதுங்கிறது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். அவர் பேசுனதுக்கும் ஒரு வலு சேர்க்கிற ஒரு கருத்தா இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு அதை நோக்கி நகரவே மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? சார் நீங்க கொள்கை வேறு, கூட்டணி வேறு, யதார்த்த அரசியல் எல்லாம் கரெக்ட் தான் சார். அதெல்லாம் வந்து ஒரு கட்டம் வரையும் தான் மக்கள் அதெல்லாம் ரசிப்பாங்க. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட நீங்க சேரும்பொழுது அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியா, எலி தவளை கூட்டணியா மாறிடும் அது ஆக்சுவலா. அது வந்து பூனை எலி கூட்டணியா மாறிடும் அது. அப்படி மாறும்பொழுது மக்களோட நம்பிக்கையை நீங்க இழப்பீங்க ஆக்சுவலா. நீங்க வந்து பாசிசம்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப போயிட்டு திடீர்னு போயிட்டு பாஜகவும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி வந்து முதல்ல கூட்டணி மந்திரி சபைன்ற கான்செப்டே இங்க எடுக்காது. தமிழ்நாட்டில் எடுக்காது. கூட்டணி மந்திரி சபைன்ற கான்செப்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பேசினீங்கன்னா அடி வாங்குவீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் இயல்பா அது அமைஞ்சதுன்னா அது வேற விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி அரசாங்கம் தான் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதுதான் இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை. கூட்டணி அரசாங்கம் நீங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல கூட்டணியில தான் போட்டி போடுறோம், கூட்டணி அரசு கிடையாதுன்னு அதிமுக சொல்லிட்டு இருக்கு. நேத்து கூட தமிழ் இவங்க தமிழிசை என்ன சொல்றாங்க, கூட்டணி அரசுன்றாங்க. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலான ஒரு விஷயமா இருக்கு அதிமுகவுக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த 10 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சது நல்லதா கெட்டதா யோசிச்சுட்டு இருக்காங்க. நெகட்டிவா பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. 10 மாசம் என்போர்ஸ்மெண்ட் வேணா நம்ம பக்கம் வராது இருக்கலாமே தவிர, சிபிஐ வேணா நம்ம பக்கம் வராது இருக்கலாமே தவிர, ஐடி வேணா நம்ம பக்கம் வராது இருக்கலாமே தவிர, அரசியல் ரீதியா அது பெனிஃபிட்டான்னு கேட்கறாங்க ஆக்சுவலா. ஏன்னா முதல்ல வந்து ஓபிஎஸ் உள்ள சேர்க்க சொல்லி ஒரு பிரஷர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. அதுல உங்களுக்கு முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. 2வது கூட்டணி அரசு பத்தின பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து இவங்க வந்து பிரச்சனையா அது வந்து இன்னும் பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இடங்கள் பத்தின பிரச்சனை இருக்கு. பாஜக அதிகமான இடங்கள் கேட்கும்போது இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுல விஜயும் நீங்க சேர்த்தீங்கன்னா இடமே இருக்காது முதல்ல. அதிமுக 80 இடத்துல தான் போட்டி போட முடியும். அதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால 10 மாசத்துக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த கூட்டணி தேர்தல் வரையும் நீடிக்குமான்ற ஒரு கேள்வியே இருக்கு. அதிமுகலயே இருக்கு. எடப்பாடி என்ன சொல்றாரு, நம்ம வந்து இப்ப கூட்டு சேர்ந்திருக்கோம் நம்ம. இந்த கூட்டணியை வந்து நம்ம இதை பத்தி வெளியில கூட பேச வேண்டாம். நம்ம அப்படியே போவோம் நம்ம. நம்ம இப்ப பாதுகாப்பா இருக்கோம் நம்ம. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு எந்த விதமான அட்டகம் கிடையாது. இந்த போலாம். தேர்தல் நெருக்கத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம தடாலடியான ஒரு முடிவு எடுக்கலாம். அப்போ தாவேக்காவோட அப்போ போலாம். அப்போ தாவேக்காவும் ரெடியா தான் இருக்காங்க. அவங்க நீங்க சொல்ற மாதிரியான யதார்த்த அரசியல் அப்போ வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. பாஜகவை உள்ளடக்கிய எந்த ஒரு கூட்டணியிலையுமே தாவேக்கா போகாது என்பதை இன்றைக்கு நான் எழுதித்தரேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயத்த நோக்கி அந்த எண்டு நகரமா, அந்த அரசியல் அப்படி நகரமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் இருக்க பாஜகங்கிறது வந்து அமித்ஷா வந்து
தேர்தலை எப்படி எதிர்கொள்வாரு, அதுக்கு வியூகத்தை எப்படி வகுப்பாரு அப்படிங்கலாம் அவருக்கும் தெரியும். இப்ப இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரோ அல்லது வந்து விஜய் செய்வாரோ அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கா? அதை நோக்கி அது நகருமா? இல்ல அப்படி நகர்ந்தா டெல்லி பாஜக தான் அமைதியா வேடிக்கை பார்க்குமா? எப்படிதான் நீங்க அதை நகரும் பாக்குறீங்க சார்? டெல்லி பாஜக இதுவரையும் அதிமுக வந்து ரொம்ப ஜென்டிலா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தோழமையா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து அதிமுகவையும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை தான் பார்க்குறாங்க இல்லையா? பாஜக வந்து அதிமுக வந்து இயல்பான இயற்கையான கூட்டணியா பார்க்குறாங்க. அது 2மே சேர்ந்தா பாமக, தேமுதிக சேரும்போது நீங்க சொல்ற மாரி வலிமையா நான் பல இடங்கள்ல சொல்ற மாரி அது வலிமையான கூட்டணியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இல்லன்னு மறுக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகத்துக்கு பேர் போனவர். அவர் வந்து எந்த நேரத்துல என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது. ஓபிஎஸ்ஸ முதுகுல குத்தினாரு. சசிகலாவ முதுகுல குத்தினாரு. தினகரன முதுகுல குத்தி வெளில அனுப்பிச்சாரு. செங்கோட்டையன கால வாரி விட்டாரு. இப்ப செங்கோட்டையன் முழிச்சுட்டு இருக்காரு. நடுத்தெருவுல நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு சீட்டு குடுப்பாங்களா தெரியாது. ஆனா பாஜகவ நம்பி செங்கோட்டையன் போனாரு. ஆனா எடப்பாடி எல்லா இடத்துலயும் துண்டு போட்டு வச்சிருக்காரு கரெக்ட்டா. பாஜகலயும் ஆட்கள செட் பண்ணி வச்சிருக்காரு. அது எந்த இடத்துல போனாலும் தாவேக்காவோடயும் ஒரு துண்ட சைடுல போட்டு வச்சிருக்காரு. சப்போஸ் பாஜகவோட ஏதோ பிரச்சனை அது இது இடத்துல பிரச்சனை ஏதோ நெறைய கேட்டாங்க அது இதுன்னா கடைசி நேரத்துல போவாரு. ஆனா அதே சமயம் பாஜக விட்டுருவாங்களா? அமித்ஷாலாம் எவ்வளவு பெரிய ஆளு. அவர்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாரான்னு நீங்க கேட்கறீங்க. கரெக்ட் தான் உண்மைதான். ஆனால் தேர்தல் நெருக்கத்துல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தேர்தல் நெருக்கத்துல வந்து நெருக்கத்துல ரொம்ப பண்ணாங்கன்னா, அது பழிவாங்குற ஒரு விஷயமா போயிடும் அது. அது வேற மாரியா பார்க்கப்படும் அத. அதனால அந்த சமயத்துல வந்து பிரச்சனைகள் வந்து எடப்பாடி அப்படி நகர்றாரு அப்படின்னா, அது அவருக்கே நல்லது இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் தாவேக்கால அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் டிசம்பர் வரையும் தள்ளி போட்டாங்க. எப்படியாவது அதிமுக ஏதாவது வருவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அதே சமயம் அவங்க பிளான் பி வச்சிருக்காங்க தாவேக்கா. தனியாவே போறது. தனியாவே போறது என்ன வருதோ பார்த்துக்கிறது. அதுக்கு அடுத்தது நமக்கு நெறைய நாட்கள் இருக்கு நம்ம பயணம் பண்றதுக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம்ன்னு அதுலயும் அவங்க பிஸியா தயாரா இருக்காங்க. அவங்களோட எண்ணமெல்லாம் என்னவா இருக்குன்னா, அதிமுக தனியா வந்து அதுக்கப்புறம் திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா, அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. இப்ப நெறைய பேர் கிளப்பி விடுறாங்க. தாவேக்கா, காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒருத்தன் கிளப்பி விடுறான். அப்புறம் வந்து பாமக, தாவேக்கா பேச்சுவார்த்தை நடக்குது. அது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்குன்னு ஒருத்தன் கிளப்பி விடுறாங்க. ஒரு பக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் ஆல்மோஸ்ட் வெளில வர மாதிரியான சூழல் வந்துருச்சுன்னு கிளப்பி விடுறாங்க. எல்லாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை கிளறி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்க தெளிவா ரொம்ப தெளிவா வந்து அங்க இருக்கிற அந்த 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 கட்சியில இருக்கிற உட்கட்சியில பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிச்சயமா பாஜக இருக்கிற எந்த கூட்டணியிலுமே தாவேகா இருக்காதுன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதுல வந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அதிமுக ஒருவேளை தனியாக பாஜக விட்டு பின்னாடி ஒரு 7, 8 மாதம் 10 மாதம் கழிச்சு ஏதாவது வரத்துக்கான சூழல் வந்ததுன்னா, அப்ப வேணா கடைசி நேர ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே தவிர, மத்தபடி இந்த அதிமுக, பாஜகவுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. வந்தா அது வந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்துக்கான ஒரு இதா இருக்கும். 2வது வந்தா வந்து கொள்கை ரீதியா வந்து எடுத்த உடனே ஒரு கட்சி சமரசம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க ரசிகர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்கள் அத ஒத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால அது வந்து மக்களாலேயும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. 2வது இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜகலயே ஒரு செக்ஷன் என்ன நினைக்குதுன்னா, பாஜகலயும் நினைக்கிறாங்க, அதிமுகலயும் கூட நினைக்கிறாங்க. தனியாவே விஜய் போட்டி போடட்டும். போட்டி போட்டா மைனாரிட்டி ஓட்ட அவர் தெளிஞ்சு போயிடுவாரு. திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்ட அவர் தெளிஞ்சு போயிடுவாரு. அப்படி போனா அது திமுக பலவீனமாகும். அப்ப நம்ம வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள வாங்கலாம். வாங்கி நம்ம வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய்ன்ற பேர் வச்சிருக்கிறதுனாலே மைனாரிட்டி எல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. மைனாரிட்டி யார நம்புவாங்கன்னா, நேஷனல் லெவல்ல காங்கிரஸ நம்புவாங்க. ரீஜினல் லெவல்ல திமுகவ நம்புவாங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி தான் மைனாரிட்டி நம்புவாங்க. வேற யாரையும் மைனாரிட்டி நம்ப மாட்டாங்க. 2வது வந்து திமுக வாங்குற பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே கிடையாது. வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாது சார். மைனாரிட்டி தவிர பாஜக பிடிக்காத நடுநிலையாளர்கள் நெறைய பேர் இருக்காங்க. மைனாரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பாஜக நடந்துக்கிற விஷயம் பிடிக்காம, பாஜக தமிழ்நாட்டுல நடத்துற விஷயம் பிடிக்காம, பாஜகவுடைய கொள்கை பிடிக்காம, ஏராளமான மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்கலாம் மைனாரிட்டி கிடையாது. அவங்க ஓட்டெல்லாம் கூட திமுக வாங்குறாங்க. வெறும் மைனாரிட்டி ஓட்ட மட்டும் வாங்கி வின் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஓட்டெல்லாம் கூட திமுகவுக்கு தான் போகுமே தவிர, அது விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் கொஞ்சம் விஜயும் பிரிச்சுப்பாரு, கொஞ்சம் அதிமுகவும் பிரிச்சுக்கும், கொஞ்சம் சீமானுக்கும் போகும். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அதனால அந்த அப்படி 4 முனை போட்டியில அப்படி பிரியும்போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் நம்மலாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தேர்தல்ல எது வேணா நடக்கும். பாலிடிக்ஸ்ல வந்து எது நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து அதிமுக, பாஜக கூட்டணியில சேருவார் அப்படின்னா, அது சேர்றதுனால அது வந்து பலம் பெறுமா, பலவீனமாகுமான்றது இன்னொரு கேள்வியா நான் பார்க்கிறேன். பொருந்தா கூட்டணின்ற ஒரு விஷயம் பலவீனமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிமுக, பாஜக 2 பேரும் இருக்கும்போதே அது பலவீனமாறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து ஊழல பத்தி எதுவும் பேச முடியாது. பாஜக, திமுக ஊழல பத்தி பேசினாங்கன்னா, அதிமுக ஊழல பத்தி திமுக பேசினா,
பாஜக அதுக்கு தோள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுல நிதி போன்ற விஷயங்கள்ல வஞ்சிக்கிற விஷயங்களை பாஜகவை பத்தி எடுத்து வைக்கும்போது அதிமுக அதுக்கு தோள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதிமுகவும் பாஜக ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள் அப்படி இருக்கு. அதனால வந்து அதுல போயிட்டு வந்து தாவேகா மிக்ஸ் ஆனான்னு வச்சுக்கோங்க. தாவேகாவுக்கு பெரிய லயபிலிட்டி வந்து சேரும். முதல் எலெக்ஷனே வந்து அவங்களுக்கு தடுமாற்றத்துல அவங்க வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கே ரொம்ப சந்தேகமாயிடும் ஆக்சுவலா. சார் ஓகே. இப்ப நீங்க சொல்றது மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது இப்ப இப்ப இருக்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக அப்படியே திமுக எதிர்த்து ஃபைட் பண்றாங்களும் சரி, அல்லது விஜய் சேர்த்துக்கிட்டு ஃபைட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க சொல்ற மாதிரி வந்து பாஜக கழட்டி விட்டுட்டு அதிமுக விஜய் சேர்ந்து திமுக எதிர்த்து ஃபைட் பண்ணாலும் சரி, அப்படி ஒரு இடத்தை நோக்கி இந்த களம் நகருது அப்படின்னா, அப்ப திமுக அடுத்த ஆப்ஷன் வந்து பாமகவா தான் இருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பாமகவை வந்து விசிக கூட வச்சுக்கிட்டே கொண்டு வரலாம். ஏன்னா வந்து விசிக அதிகமான சீட்ஸ் டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி நகருது. சோ வந்து விசிகாவை சைட் டவுன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதுனால பாமக இது கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அசைன்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாமக முன்னெடுக்கக்கூடிய அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுல இந்த விஷயத்தையும் சேர்த்து வந்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கலாம் திமுக. அந்த மாநாட்டோட சேர்த்து இந்த விஷயத்தையும் பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அதுதான் வந்து சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள். பாமக வந்து இந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்ட்டு. ஆனா பாமகவை இந்த கூட்டணியில திமுக கூட்டணியில சேர்க்கணும்ட்டு திமுகல இருக்கிற சில வன்னியர் அமைச்சர்கள்லாம் முயற்சி பண்றாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. முயற்சி பண்றாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த கூட்டணியில 3 தேர்தலா தொடர்ந்து இருக்காங்க. 3 தேர்தலா தொடர்ந்து இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள்னால திமுகவுக்கு கூட்டணிக்கும் லாபம். திமுக கூட்டணியினால விடுதலை சிறுத்தைகளுக்கும் லாபமா இருக்கு. அவங்களும் தனி சின்னம் பெற்றுட்டாங்க. பொது தொகுதியில இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு 99லேருந்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தமட்டும். அவர்கள் வந்து தங்களுடைய ஸ்டெப்ஸ வந்து ரொம்ப அளந்து வைக்கிறாங்க. நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம். நம்ம இனிமே நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம். நம்ம யார வேணா எதிர்க்கலாம். எப்படி வேணா எதிர்க்கலாம். அந்த லெவலுக்கு அவங்க போல ஆக்சுவலா வந்து. அவங்க வந்து இப்பவுமே வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க விரும்புறாங்க. ஆனால் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிச்சு எடுத்துறணும்னு ஒரு பெரிய கும்பலே வேலை செய்யுது. பெரிய கும்பல். ஆதவ அர்ஜுனா ஆர்எஸ்எஸ் ஓட டைரக்ஷன்ல ஆதவ அர்ஜுனாவோட மேற்பார்வையில ஒரு பெரிய கும்பலே வேலை செய்யுது சார். எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து தூக்கிடணும், எடுத்துடணும், விடுதலை சிறுத்தைகளை தூக்கிடணும்ட்டு. அதுக்காக பல்வேறு முயற்சிகளை பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு திமுக கூட்டணியில. ஆனால் ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் உள்ள ரேப்போ வந்து பக்காவா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த கீழ இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்ல கீழ இருக்கிற சில சில்லுகள்லாம் என்ன பண்றது, ஏதாவது இந்த ஆட்சியை பத்தி கன்னா பின்னான்னு பேசிட்டு இந்த மாதிரியான ரூமருக்கு இடம் கொடுக்குது ஆக்சுவலா. இந்த மாதிரியான ரூமர்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஆனால் பாமக உள்ள வரதுக்காக விடுதலை சிறுத்தைகளை பாமக உள்ள வந்தா விசிக அங்க இருக்காது. பாமக இருக்கிற எந்த எந்த இடத்துலயும் விசிக இருக்காதுன்றது ஏற்கனவே அவங்க கொள்கை ரீதியா எடுத்த முடிவு. பாஜக இருக்கிற எந்த இடத்துலயும் விசிக இருக்கான்றது கொள்கை ரீதியா எடுத்த முடிவு. அதனால இந்த மாதிரியான ஒரு தாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோம், தாங்கள் வந்து ஒரு டிக்டேட் பண்ற இடத்துல இருக்கோம், தாங்கள் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கோம், தாங்கள் முடிவை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கோம்னு விசிக நினைக்கல. இன்னும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் அடுத்த கட்டம் நம்ம போக வேண்டியிருக்கு. அடுத்த கட்டம் போகும்போது திமுக கூட்டணி கொஞ்சம் ஐடியலா இருக்கு அப்படின்னு இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவங்க அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. 29ல அவங்க எப்படி போவாங்க தெரியாது. 26 பொறுத்த மட்டும் நம்ம இந்த கூட்டணியோட செயல் பண்றது பெட்டர் தான் அவங்க அவங்க மூத்த தலைவர் எல்லாம் பேசும்போது அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளில கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க, பாமக உள்ள போயிடும், திமுக கூட்டணிக்கு உள்ள போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விடுறாங்க ஆக்சுவலா வந்து. அது வந்து அதற்கான சாய்ஸ் இதுவரையும் இருக்கிறதா தெரியல. பெட்டரான கூட்டணி பாமகவுக்கு எதுவா இருக்கும்னா, ரொம்ப பெட்டரான கூட்டணி எதுவா இருக்கும்னா, அதிமுக, தாவேகா கடைசி நேரத்துல ஒண்ணாச்சு வச்சுக்கோங்க. பாஜகவை கை கழுவிட்டு வந்தாருன்னா எடப்பாடி, கடைசி நேரத்துல வந்தாருன்னா, அந்த கூட்டணியில பாமக சேர்ந்தது வச்சுக்கோங்க. அது வந்து மத்திய வட மாவட்டங்கள்ல டஃப் கொடுக்கும் திமுகவுக்கு. செம டஃப் கொடுக்கும். அது 60, 70 கான்ஸ்டியூன்சில செம டஃப் கொடுக்கும். ஏன்னா தாவேகாவுக்கும் சரி, பாமகவுக்கும் சரி மத்திய வட மாவட்டங்கள்ல ஒரு நல்ல இது இருக்கு. நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. அதுல அதிமுகவும் சேரும்போது செம கூட்டணியா இருக்கும். அது சவுத்லயும் கொங்குலயும் எப்படி பாஜக தனியா இருக்கிறதுனால சவுத்லயும் கொங்குலயும் எப்படி அது ஒர்க் ஆகும்னு தெரியாது. மத்திய வட மாவட்டங்கள்ல நல்லா ஒர்க் ஆகும். ஆனா அது அமையுமா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ அதனால பாமகவை சேர்க்காதையே திமுக கூட்டணிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, வன்னியர் இருக்கிற ஏரியாக்கள்ல கொஞ்சம் வன்னியர் ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வன்னியர் அல்லாத உயர் ஜாதி ஓட்டு இருக்குல்ல, நாயுடு, நாயக்கர், செட்டியார் அந்த ஓட்டையும் வாங்கிடுறாங்க. யார் திமுக அணி வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, தலித் ஓட்டுகளையும் வாங்கிடுறாங்க. தலித்துகளுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா,
திமுக கூட்டணி இருக்கிறதுனால திமுகவுக்கு போடுற உயர் ஜாதி இப்ப தலித்துக்கும் போட்டுறாங்க. இப்ப சிதம்பரம் பார்லிமெண்ட்ல பாருங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணாரு. அது எப்படி வந்தது ஆக்சுவலா? ஸோ திமுக கூட்டணி இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் வருது. இங்க பாமக உள்ள வந்துட்டா நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அங்க ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலா. அத வந்து திமுக வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து அது தேவைதானா? நம்ம 3 எலக்ஷன் வந்து இந்த கூட்டணியிலேயே வின் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸ்டாலின பொறுத்தமட்டும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு சார். இருக்கிற கூட்டணிய நம்மளோட செயல்கள்னால எந்த விதத்திலயும் நம்ம பிளவுபடுத்தக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அதனால வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு தலைவரோடய ஒரு நல்ல ரேப்போ வச்சிருக்காரு. கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிற தனிப்பட்ட தலைவர்கள் எல்லோரோடையும் நல்ல ரேப்போ வச்சிருக்காரு. ஆனா அந்த கட்சியில இருக்கிற சில குறிப்பா விசிகால இருக்கிற சிலர் அவங்க யாரோட பேச்சுல அப்படி ஆடுறாங்க தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆர்எஸ்எஸ் வந்து எப்படியும் விடுதலை சிறுத்தைகளை அங்கேருந்து கொண்டுறணும்னு நினைக்கிறாங்க. தேரை இழுத்து தெருவுல விடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த பாமக விஷயத்த கிளப்பி விடுறாங்க. அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிகமான சீட் கேட்கறாங்கன்னு போன்ற விஷயத்த கிளப்பி விடுறாங்க. இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை எதுவுமே ஆரம்பிக்கல. எதுவுமே ஆரம்பிக்கல. அது மாதிரி ஒரு விஷயமே நடக்கல இன்னும். அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி தான் நடக்கும். இப்ப எல்லாருமே அவங்க கட்சியை பலப்படுத்துறதுல இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பாமக வந்து இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் வந்து சில வேணும்னே கிளப்பிவிடுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஆனா பாமகவுக்கு பெட்டரான கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா, அதிமுக, பாமக. அதுல தேமுதிக இருந்து வச்சுக்கோங்க. பாஜக வந்து தனிமை பெற்றும். நான் எப்படி வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இருக்கும்போது விஜய் தனிமைப்படுத்தப்படுவாரோ, அதே மாதிரி அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக இருக்கும்போது பாஜக தனிமைப்படுத்தப்படும். அப்போ தமிழ்நாட்டு நலன்களுக்கு பாஜக தனிமைப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, அத வந்து அதிமுக வந்து எந்த மாரி கடைசி நேரத்துல பண்ணுவாங்க தெரியாது. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு எடப்பாடிய பொறுத்தமட்டும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோட தான் எடப்பாடியோட இருக்காங்க. ஏன்னா கூட்டணி அரசு போன்ற விஷயங்கள்லாம் பேசின பிறகு கூட, இங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக அத சொல்லும்போது அதிமுக எதிர்க்கிறாங்கன்றது அமித்ஷா ஒரு வருத்தமா இருக்காரு ஆக்சுவலா. நம்ம பேசும்போது நம்ம என்டிஏ கூட்டணி அரசுன்னு சொன்னோம் நம்ம அதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இப்போ போயிட்டு கூட்டணி அரசு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னு அமித்ஷா வந்து கேட்கிறாரு ஆக்சுவலா. இல்ல இல்ல அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைக்காது. பாஜகவும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் அமையும்னா தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் நாங்க இப்படி சொல்றோம்னு அதிமுக சொல்றாங்க. அதனால அதுலயே கொஞ்சம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. சோ அதனால வந்து என்ன மாதிரியான 10 மாசம் கழிச்சு அமையுது? இது இப்போ 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைஞ்சதே வந்து நெகட்டிவான விஷயமா, பாசிட்டிவான விஷயமா, நல்லதுக்கா, கெட்டதுக்கா? இது இப்படியே வந்து வெள்ளாம வந்து களத்துமேட்டுக்கு வந்து சேருமா? அப்படின்ற மாரியான விஷயங்கள் இங்க பார்க்கிறோம் நம்ம ஆக்சுவலா. சார் இப்ப இந்த ரீசென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நடுவுல வந்து ஜேபி நட்டா வந்துட்டு போனாரு. அவர் வந்து என்ன வச்சு செஞ்சுட்டு போனாரு? அவர் எதுக்காக டெல்லியில இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க? என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம்? இல்ல ஜேபி நட்டா வந்திருக்காரு சார். வந்து அதிமுக தலைவர்கள் சில பேரோடலாம் டெலிஃபோன்ல பேசியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடிய சந்திக்கிற மாரி ஒரு ப்ரோகிராம் இருந்திருக்கு. ஆனா அது நடக்கல போல இருக்கு. ஏன்னா ஜேபி நட்டா திடீர்னு கிளம்பி தங்க கோயிலுக்கு போயிட்டாரு. அங்க வேலூருக்கு. அங்க போயிட்டு வரும்போது அவர் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு கிளம்பி ஹைதராபாத் போயிட்டாரு அவரு. எடப்பாடிய சந்திக்கிற ப்ரோகிராம் கட் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல அதிமுக தூதர்கள் பேசியிருக்காங்க. பேசின உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாரி உங்க கட்சி ஆட்கள் யாரையுமே இந்த கூட்டணி அரசாங்கம் அந்த மாரி விஷயங்கள்லாம் பேச சொல்லாதீங்க. இந்த தமிழ் விஷயம்லாம் ரொம்ப அதிகமா பேசுறாங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுங்க. பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க தான் கூட்டணி அரசாங்கத்தெல்லாம் பத்தி பேசுறாங்க போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு எலக்ஷன் வரையும் அந்த இந்த சீட்லாம் ஃபைனலைஸ் ஆற வரையும் இதெல்லாம் பேச வேண்டாம். திமுகவோ என்ன எந்த விதத்துலலாம் நீங்க வந்து குடைச்சல் குடுக்க முடியுமோ, அந்த விதத்துலலாம் குடைச்சல் குடுக்குற விஷயத்த சீக்கிரம் ஆரம்பிங்க. அப்பதான் நாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு ஆக்சுவலா. நட்டாவ வந்து யாரும் பார்க்கல. அதிமுகல யாரும் பார்த்த மாரி தெரியல. ஆனா பேசியிருக்காங்க. ஏதோ தொலைபேசியில பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வருது ஆக்சுவலா. எடப்பாடிய பார்க்க முயற்சி பண்ணிருக்காரு, பார்க்கல ஆக்சுவலா. அவரு பாஜக காரங்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, யாருமே கூட்டணிய பத்தி வாய திறக்காதீங்க. கூட்டணிய பத்தி நல்ல விதமா பேசுங்க. இந்த கூட்டணி ஆட்சிய பிடிக்கும்னு பேசுங்க. வேற எதுவும் பேசாதீங்க. கூட்டணி அரசு போன்ற விஷயங்கள்லாம் எடுக்காதீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இடங்கள் அவ்வளோ வரும், இவ்வளோ வரும். இந்த தொகுதி, அந்த தொகுதி இதெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ரைட் சார். இப்ப தமிழக அரசியல் தேர்தலுக்குள்ள வந்து அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்ந்துங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். உங்களோட கருத்துக்கு வரைக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ.